சரவணன், இந்த சிக்கல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு பார்வைகளை பாபு முருகவேல் முன்வைக்கிறார். இல்லையா, இப்போ நடந்து முடிந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம். இப்படி ஒரு இழப்பு, இப்படிப்பட்ட மரணங்கள் வந்து நிகழ்ந்திருக்கக்கூடாது. இது வந்து ஒட்டுமொத்தமாக அது வந்து அண்ணன் ஏவா வேலு அவர்கள் வந்து அங்கே போய் இது வந்து தவறு நடந்திருக்கிறது, இந்த தவறை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை, காவல்துறை வந்து மெத்தனமாக செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அண்ணனும் வந்து பேசும்போது தெளிவாக சொன்னாங்க, இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் போலீஸ் இது இல்லாம நடந்திருக்க முடியாது அப்படின்றத வந்து தெளிவா நடந்தது. காவல் நிலையத்திற்கு அருகிலேயே விற்கப்பட்டிருக்கிறது அதை வந்து தெளிவா சொன்னாங்க. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த காவல்துறை, அந்த பிடபிள்யூ இருக்கவங்களும் எல்லாருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரு தவறான தகவலை வந்து ஆட்சியர் வந்து சொன்னாரு, அதனால மரணங்கள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாங்க. அதனால அந்த மாவட்ட ஆட்சி தலைவரும் மாற்றப்பட்டிருக்கு. அந்த ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு. பெண்மணியும் ஒருவேளை அவர் வந்து இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு, டேஞ்சரா இருக்குன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் உயிர்களை கண்டிப்பா சரியான இது. அதுதான் எதனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து தெரிவித்தார் அப்படின்னு நமக்கு தெரியல. அவருக்கு வந்து இன்புட்ஸ் அப்படியா இல்ல வந்து அவராக வந்து முன் வந்து அப்படி பேசியிருக்காரா அப்படின்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அவர் செய்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் யார், இம்மீடியட்டா யார் காரணமோ அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கே புது எஸ்பி போட்டிருக்காங்க, ஏடிஜிபியை மாற்றிட்டாங்க. இப்போது ஏடிஜிபி பிடபிள்யூ யார் இருந்தாங்கன்னா அவரை மாற்றிட்டாங்க. இப்போ புதுசாக அடிஷ்னலாக இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சரி, இது நடந்திருக்கக்கூடாத சம்பவம் நடந்து விட்டது. இப்போ வந்து நிவாரண நடவடிக்கைகள் எப்படி போயிட்டு இருக்கு, இதற்கு காரணமானவர்கள் யாரு, அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? ஒரு அடிப்படையான கேள்வி வரும்ல சரவணன். இப்போ கடந்த ஆண்டு நடந்த அந்த டிராஜடிக்கு பிறகு என்ன பாடம் கற்றுக்கொண்டோம், என்ன அதுல இருந்து செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி வரும். சரியான கேள்வி இல்ல, சரியான கேள்வி. ஆய்வுகளை மேற்கொள்றார் முதலமைச்சர் வந்து கஞ்சா 3.0 வரைக்குமான ரெய்டு மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம் நடக்குது. இன்னைக்கு சொல்லியிருக்காரு இது ஒரு இயக்கமாக முன்னெடுக்க வேண்டி இருக்குது. லார்ஜர் இஷ்யூ நான் அடுத்துக்குள்ள வரேன். அவர் அரசியல் கேள்விகள் வச்சதுனால அதை நான் உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். அதை கடந்தும் கூட இது வெறுமனே ஒரு கட்சி ஒரு ஆட்சி அல்லது அதை மட்டும் செய்ய முடியுமாங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. போதை அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுக்க இருக்கு, இதை எப்படி தடுக்கிறதுன்னு பல ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம். நான் அதை பின்னாடி வரேன். ஆனால் அரசியல் ரீதியா ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட வருது. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வித் யூ அப்படிங்கிறதா பாபு முருகன். சரியான இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சொல்கிறார்கள் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா the buck stops with the party. யார் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்க கிட்ட தான். அதற்கான ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கிறது, இப்போ திமுக இருக்கு இங்க இருக்கு, இதோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கிறது அப்படின்றது தான் மிக மிக முக்கியம். நான் திருப்பியும் அதை தான் சொல்றேன், நடந்திருக்க கூடாதானா நடந்திருக்க கூடாது. இப்போ இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து இது வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேல் நிகழாது அப்படின்னு சொல்லி உறுதி அளித்திருக்கிறார்கள். இதற்கான முயற்சிகள் என்னவோ அத்தனை முயற்சிகளையுமே வந்து திமுக அரசு வந்து எடுத்துக்கொண்டு வருகிறது. நீங்க வந்து கேட்டீங்க, இப்போ மரக்காணத்தில் நடந்துச்சு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கடந்த 6 மாத காலத்தில் அதே பகுதிகளில், கல்வராயன் பகுதிகளிலே தொடர்ந்து ரெய்டுகள் நடத்தப்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 கேஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு 500 லிட்டரு இல்லை எவ்வளவு லிட்டரோ எல்லாமே வந்து தொடர்ந்து இதுதான் செய்து கொண்டு வருகிறார்கள், பண்ணிட்டு தான் வராங்க. அதையும் மீறி வந்து இது நடந்திருக்கு. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை வந்து கள்ளச்சாராய மரணம் என்பதை தாண்டி இது வந்து ஒரு விஷசாராய மரணம். விஷத்தை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாரும் வந்து மெத்தனாலை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இன்னொரு ஆல்டர்னேட்டாக மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெத்தனால் வந்து ஈஸியாக கிடைக்காது, அது வந்து கம்பெனிஸில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அந்த எரிசாராய ஊழல் நடந்ததுக்கு பிறகு அந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் வந்து பிகம் அ ரேர் கமாடிட்டி. யாருமே போய் ஈஸியாக வாங்கிட முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்ற அந்த சூழல் இருக்கு. முதல்வரும் அவருடைய அந்த இதில் வந்து இதுதான் பேசியிருக்காரு, இந்த மெத்தனால் எப்படி கிடைச்சிருக்கு. இன்னொரு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெத்தனால் கிடைக்காத காரணத்தினால என்ன பண்றாங்கன்னா, இந்த இது தின்னர் பெயிண்ட் கடையில் கிடைக்கக்கூடிய தின்னர் மற்றும் இது அதை போன்ற பொருட்கள் அந்த இதையெல்லாம் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? மதுவிலக்கு ஆயத்தீர்வை அந்த துறையினுடைய வேலை அல்லது காவல்துறையிலே இருக்கக்கூடிய கலால் பிரிவு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஏடிஜிபி மாற்றிருக்கோன்றீங்க, இந்த நெட்வொர்க் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, என்ன நெக்ஸஸ் இருக்குங்கிற ஒரு கேள்வி வந்து சரியான கேள்வி. இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ கள்ளச்சாராய சாவுகள் அப்படின்னும் பொழுது விஷசாராயம், இதை வந்து நம்ம வந்து கள்ளச்சாராயம் அப்படின்றத விட தாண்டி விஷத்தை கலந்து வித்துருக்குறாங்க.
இது அப்படிதான் பார்க்கணும். கொலைகள், அப்பட்டமான கொலைகள் தெரிந்து இது இப்படி இந்த இதை வந்து இதுல கலந்தோம் அப்படின்னா இறந்து போவார்கள் என்று தெரிந்தே இதை வந்து செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அப்போ அந்த அந்த இதை வந்து யார் இதற்கு ரெஸ்பான்சிபிள்ன்றதை கைது செய்தாங்க. இப்போ அந்த முக்கியமான ஒருத்தர் சின்னதுரை அப்படின்னாங்களா, அவரை இப்போ வந்து கைது செய்து விட்டார்கள். என்ன கலந்தார், ஏது கலந்தார் அப்படின்றது வந்து விசாரணையில கண்டிப்பாக தெரிய வரும். இந்த விசாரணையின் முடிவுல இது கண்டிப்பாக எப்படி இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை எப்படி வைக்க வேண்டும் என்பதை வந்து தெரிந்து அறிந்து கண்டிப்பாக அதை வந்து செயல்படுத்துவோம். இப்போ இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தராசி ஷியாம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கள்ள சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான விஷயமாக என்ன இருக்கணும் அப்படின்னா, கிராமப்புற லெவல்ல வந்து விழிப்புணர்வு இதை போடணும். விழிப்புணர்வு குழுக்களை போட்டு அதை வந்து செய்தால் மட்டும்தான் ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். இந்த மாதிரி சாராயம் வந்து குடிக்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து வெறும் வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை வந்து இது வந்து வெறும் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை, இது வந்து ஒரு பெரிய சமூக அளவிலான பிரச்சனை. இதுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு தீர்வை வந்து நாம் கண்டிப்பாக காண வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த கள்ளச்சாராயத்தை வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிக்கப்படணுன்றதுக்காக தான் டாஸ்மாக்குகள் வந்து புழக்கத்தில் இருக்கு, டாஸ்மாக் ஷாப்ஸ் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் மீறி நடக்குதுன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா தொடர்ச்சியாக நேரடியாக அவரே கொடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியாகவும் இது இருக்குங்க, எதிர்பார்ப்பும் நிறைய வரும். டாக்டர் சுமந்த், இது இன்னும் இதை தாண்டியும் இப்போ இந்த சிக்கல்கள் அரசியல் ரீதியாக இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ஆளும் கட்சியினுடைய பொறுப்பு, அதெல்லாம் இருக்க தாண்டி பூரண மதுவிலக்குன்னு மீண்டும் இப்போ எல்லாருமே அழுத்தமாக பேச தொடங்குறாங்க. அதுதான் தீர்வு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அல்லது இந்த இழப்பீட்டு தொகை அப்படிங்கிறதும் இதை எப்படி அணுகிறதுங்கிறதுலையும் நிறைய சிக்கல் இருக்குது. கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காம இருந்தாலும் தப்பா, இல்லை இதை எப்படி போகணும் அப்படிங்கிற 2 வகையான பார்வைகள் முன்வைக்கப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதுக்கு முன்னாடி இந்த காவல்துறையினுடைய அந்த ஜூனியர் அபிஷியல்ஸ் அவங்க மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டரையோ ஒரு இன்ஸ்பெக்டர் மீது அந்த ப்ராசிக்யூஷன் நடத்துறதுங்கிறது வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. முதல்ல வந்து பல ஆண்டு காலமாக இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஃபேமிலிஸ் வந்து சொல்லி இருக்கிறாங்க, பப்ளிக்கா நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த எஸ்பிங்கிறவர் வந்து இப்ப இருக்கிற எஸ்பிங்கிறது வரவர் வந்து ஒரு 6 மாசமா இருக்கலாம், 8 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். பட் 3 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறதுக்காக இந்த ஒரு நபரை மட்டும் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்றது சரியாக இருக்கு. இது சிஸ்டமிக் இஷ்யூ. வேறு ஒரு இடத்தில் மேனுஃபேக்சர் ஆகி இங்க வந்திருக்கு அப்படின்னா அது டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராசஸ்ல அது மாட்டிட்டு இருக்கலாம். மாட்டாமல் இருக்கிறதுக்கு வேற யாராவது காவலர்கள் அதுல இன்வால்வ்டா. ஸோ வெறும் வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல அவங்க கில்ட்டி ஆக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் தி பக் cannot stop with the local inspector. புரியுதுங்களா? சோ இது வந்து ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம். பல மாவட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கு. மரக்காணத்துல பார்த்தோம், போன வருடம் நடந்தது. இந்த வருடம் இதுக்கு நிறைய வார்னிங். இந்த ஒரு எம்எல்ஏ வந்து 23 மார்ச்ல கடிதமே எழுதியிருக்காரு, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு, இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. சோ இது வந்து டெஃபினட்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் என்று ஏத்துக்கணும். மிக முக்கியமாக இப்ப வந்து ஒரு அடுத்த சில நாட்களுக்கு பூரண மதுவிலக்குன்னா தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டால் இத்தகைய சம்பவங்கள் வாரம் நடக்கும். ஏன்னா எப்படியுமோ சிஸ்டம் ரிஃபார்ம் பண்றதுங்கிறது வந்து அவ்வளவு சாத்தியமாக இருக்காது. ஒரு எஸ்டிமேட் பிரகாரம் வீக்கெண்ட்ல கிட்டத்தட்ட 1 கோடியிலிருந்து 1,10,00,000 20 லட்சம் மக்கள் மது அருந்துகிறார்கள் ஒரு கணக்கு இருக்கு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் தமிழ்நாட்டுல.